என் அன்பானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாதாக. இன்றைக்கு வார்த்தையை தியானிப்போம். சங்கீதம் 138:7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அற்புதமான வார்த்தை. துன்பத்தின் நடுவில் நடக்கிற எந்த மனிதனாலும் நிச்சயம் அது ஒரு வேதனையுள்ள வாழ்க்கையை தான் அனுபவிக்க முடியும். துன்பம் சொல்லிவிட்டு வருவது கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் அது நம்மை தாக்குறது. அந்த துன்பத்தில் நடக்கும்போது நாம் மற்றவர்களை சார்ந்து கொள்ள எதிர்பார்ப்போம், அல்லது அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க நபருக்கு வரமாட்டாரா என்ற ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கும். அதே போல தான் தாவீதுக்கு இருந்திருக்கிறது. ஆனாலும் அவன் நம்பிக்கையோடு சொல்லுகிறான், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என்னை காப்பாற்றுவீர், அங்கிருந்து என்னை தப்புவிப்பீர் என்று தேவனை பார்த்து சொல்கிறான். நம்ம வாழ்க்கையிலும் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் அதை கண்டு கவலைப்படாமல் பயப்படாமல் உங்களுடைய முழு இதயத்தோடு கர்த்தரை நம்புங்கள். அவர் ஒருவர் தான் உங்களை துன்பத்திலிருந்து உயிர்ப்பிக்க முடியும். காரணம், உங்களுக்கு இரத்த சிந்தி மரித்தவர் ஒருவரே. நிச்சயம் நம்புங்கள். உங்கள் முகங்கள் நோக்கி பார்க்கட்டும். கண்டிப்பாக உங்கள் துன்பத்திலிருந்து அவர் விடுவித்து ஒரு சமாதான வாழ்வை உங்களுக்கு தருவார். ஆகவே நம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயம் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம் நீங்கள் துன்பத்திலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். அப்படி ஆகட்டும். ஆமென்.